என்னடா உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த வெயிலுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா நல்லா இருக்கும்ண்ணே. ஏன்டா ஏன் கூட வந்த கூலிஸ் குடிக்க கூச்சப்படுற? கூலிஸ் நான் வாங்கி தரேன்டா. அண்ணாச்சி கடை அண்ணாச்சி சும்மா தான் இருக்கிறாரு. சரி வா அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க அண்ணாச்சி. 2 கூல் ட்ரிங்க்ஸா? முதல்ல பழைய பாக்கிய செட்டில் பண்ணுங்க, அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் தரேன். என்ன அண்ணாச்சி, இவ்வளவு நாளா தாயா பிள்ளையா பழகுறோம், 2 கூல் ட்ரிங்க்ஸ் நம்ப மாட்டீங்களா? 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. பழைய பாக்கி இந்த பாக்கி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி ஐஸ் வச்சு பேசணும் தெரியும். பழைய பாக்கிய முதல்ல செட்டில் பண்ணு, என்ன வேணாலும் தரேன். அண்ணே இப்படி வாங்க. அண்ணே உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு போல. நீங்க என்னதான் கெஞ்சி கேட்டாலும் தரமாட்டாரு. காசு இருந்தா மட்டும்தான் தருவாரு. ஆமாண்டா, அண்ணாச்சி எனக்கு ரொம்ப நாளா பழக்கம். அதனால தான் என்னை பத்தி ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா, என்கிட்ட தான் காசு இல்ல, உன்கிட்ட ஏதாவது காசு இருக்கா? என்கிட்ட இருந்தா நான் ஏன் ஓம் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்? டேய், வர வர உனக்கு வாய் ஓவரா போச்சுடா. கையில நயா பைசா இல்ல, உள்ளங்கை மட்டும் ரொம்ப அரிக்குதே. எப்படியாவது இன்னைக்கு காசு கிடைக்கும்டா. அண்ணே பணத்துக்காகலாம் அரிக்கல, உன் கையில இருக்கிற பண தேமலுக்காக அரிக்குது. போன காரியம் இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சே. நாம போறப்பவே அந்த ராசாத்தியும் நீனும் வந்தாங்க, அதான் இப்படி வழங்காம போயிடுச்சு. இல்லம்மா, அந்த டாக்டர் செல்போன்ல இருந்த ஆதாரம் எப்படிமா காணாம போயிருக்கோம்? ஒரே குழப்பமா இருக்கு. அது கிடைச்சிருந்தா என் புருஷனை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு காசு வருது கன்ஃபார்ம் ஆயிருச்சுடா. என்னண்ணே சொல்றீங்க? அங்க பாரு, கண்மணி கார் வருது பாரு. கண்மணிட்ட பேசி எப்படியாவது காசை கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஆமாண்ணே. டேய் வர வண்டியை நிறுத்தலாம். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்ன மேடம் முறைக்கிறீங்க? உங்க கோவத்தை பார்த்தா இனியோட செகண்ட் சேனல் சினேகாவை கையங்களமா பிடிச்சி உங்க மாமியார் மரகதத்தை ஒப்படைச்சிட்டீங்க போல. இப்ப என்னமா தப்பா கேட்டேன்? இப்படி அறையிறீங்க? உன்னை அறையிறது கூட தப்பு, கொன்னே போட்டிருக்கணும். ஏமா இவ்வளவு கொலவெறியா இருக்கீங்க? பின்ன தப்பான தகவலை கொடுத்து அசிங்கப்பட வச்சா வேற என்ன பண்ணுவாங்க? நான் என் மாமியாரை கூட்டிக்கிட்டு அங்க போனா அந்த ஸ்னேகா அங்க ஆளையே காணும். அங்க முன்னாடி எனக்கு அசிங்கமா போச்சு. என்னமா சொல்றீங்க? நான் அவங்கள கூட்டிட்டு போனப்ப அங்க சினேகாவும் இனியனும் இருந்ததை பார்த்தமே. அது எப்படி மரகதம்மாவை கூட்டிட்டு போனப்ப அவங்க இல்லாம போனாங்க? இதுல ஏதோ ஒரு சதி இருக்குமா? எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்க 2 பேரையும் மாட்டி விட முடியலையே. அந்த கவலையை என்கிட்ட விடுங்கம்மா. அந்த சினேகாவை எப்படியாவது அந்த மரகதம்மா கிட்ட நாசுக்க வைக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு தூக்கம் தண்ணி எதுவுமே கிடையாது. ராமலிங்கம், ஒவ்வொரு தடவையும் இப்படி வீரமா தான் பேசுற, ஆனா காரியத்துல ஒன்னையும் காணுமே. அம்மா, இந்த தடவை என் குறி தப்பாது. அந்த சினேகாவா நானானு பாக்குறேன். வாயை குறைச்சிட்டு அவளை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு. வாமா. அம்மா 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 நில்லுங்க. வேலையை சொல்லிட்டு கவனிக்காம போனா எப்படி? கை செலவு கொஞ்சம் பணம் வேணும். சரி இரு. இந்த வர. அம்மா, நாங்க 2 பேர் இருக்கோம். சரி நீங்க கிளம்புங்கம்மா. அந்த சினேகாவை கண்டுபிடிக்கிற வேலை எங்களுடைய வேலை. சீக்கிரமா பண்ணாத. போயிட்டு வாங்கம்மா. வாங்கம்மா. டே முரளி, பாத்தியாடா? உள்ளங்க ஏறிச்சா பணம் வரும்னு சொன்னல, இப்ப வந்துச்சுல்ல. பணம் மட்டுமா வந்துச்சு, கன்னத்துல பலாருன்னு அறையெல்லாம் வந்துச்சு. ஏய், ஓவரா பேசுறல நீ.
இன்னைக்கு உனக்கு கட்டிங் கட்டுடா. அண்ணா அண்ணா தெரியாம சொல்லிட்டேனே அண்ணா அண்ணா ஓடா. அண்ணா, தெரியாம சொல்லிட்டேனே வாயை மூடிட்டு அண்ணா, வாடா. சரக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதே அண்ணா ஓடாங்கறல. மாமா அந்த கணேசன் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் எது வேணாலும் நடக்கும்னு ஆபீஸ்க்கே வந்து மிரட்டிட்டு போறான் மாமா. அப்படி சொன்ன உடனே நீ சும்மாவா விட்ட? அங்கேயே வச்சு அவனை 4 அரை அரைஞ்சிருக்க வேண்டியதானே? எனக்கும் ஆத்திரமா தான் வந்துச்சு, ஆனா நான் அடக்கிக்கிட்டேன். அவனை போய் அடிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாக வேண்டாம்னு நினைச்சுதான் உன்னால ஆனதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அவன் சொன்ன வார்த்தையை நினைச்சா மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்கு மாமா. பயப்படாத ராசாதி, அவன் இருந்தா தானே இந்த பிரச்சனையெல்லாம். இன்னைக்கு அடிக்கிற அடியில அவன் வந்து உன் கால்ல விழறானா இல்லையான்னு பாரு. ஐயோ, மாப்பிள்ளை, தம்பி, இல்ல மாமா. என்ன நில்லுங்க மாமா, அவன் நம்ம குடும்பத்தை பத்தி பேசியிருக்கான். அவன் அப்படியே சும்மா விட சொல்றியா? அவனெல்லாம் வெட்டி கூறு போட்டதான் என் ஆத்திரம் அடங்கும். நீ என்ன விடு ராசாதி. நில்லுங்களேன். ஆத்திரத்துல அவனை நீங்க ஏதாவது செய்ய போய் அது தேவையில்லாத சங்கடத்துல முடியும். உங்க மேல போலீஸ் கேஸ்னு வந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்குன்னு அவனை அப்படியே விட சொல்றியா? அதுக்குன்னு நீங்க அவனை அடிச்சிட்டு ஜெயிலுக்கு போறீங்களா? ஏன் மாப்பிள, அந்த வீணா போனவனை அடிச்சிட்டு நீங்க உங்க வாழ்க்கை கெடுத்துக்க போறீங்களா? இல்லத்த, அப்படிலாம் இல்ல. அவனெல்லாம் சும்மா விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இது மாதிரி ஆடிக்கிட்டே போவான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். மாப்ள, அப்படிலாம் இல்ல மாப்ள. இப்படி ஏதாவது பண்ணி நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுத்து நம்மள கோவப்படுத்துறது அவனோட திட்டமே. அதுக்கு நம்ம பலியா இருக்கக்கூடாது. ஆமா தம்பி, இவர் ஜெயிலுக்கு போனதே எங்களால தாங்க முடியல. நீங்க அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது? சரி, இப்ப என்னதான் பண்றது? அவனை சட்டப்படி நம்ம புத்திசாலித்தனமா தான் மாட்டி விடணும். அந்த பரந்தாமன் கணேசன்னால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராம நம்ம எல்லாரும் எப்பவும் அலர்ட்டா இருக்கணும். ரொம்ப யோசிக்காத ராசாத்தி. கொலைக்கிற நாய் எப்பவுமே கடிக்காது. இவங்கெல்லாம் சும்மா வெட்டு பசங்க. அப்படி அசால்ட்டா இருக்க முடியாது அண்ணி. சில நாய்ங்க கொலைச்சுக்கிட்டே கடிக்கவும் செய்யும். எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார் எங்க போனாலும் தனியா போகாதீங்க. 2 பேரா சேர்ந்து போங்க. அண்ணா, இலக்கியாவை டியூஷனுக்கு தனியா அனுப்பாதீங்க. நீங்க கூட்டிட்டு போங்க. சரிம்மா. அம்மா, காய்கறிலாம் வாங்க நீ தனியா போகாத. அண்ணியையும் சேர்த்து கூட்டிட்டு போ. சரிம்மா. அண்ணி ப்ளீஸ், என்னதான் நாம போல்டா இருந்தாலும் எதிரிய குறைச்சி எடை போடக்கூடாது. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், தனியா எங்கேயும் போகாதீங்க. ஐயோ ராசாத்தி, நீ இவ்வளவு தூரம் எங்களுக்கு சொல்லும் போது நாங்க கேட்காம இருப்போமா? கேக்குறோம் ராசாத்தி. நீ எதுவும் பயப்படாத. நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் பாத்துக்கிறேன். ஏ ராசாத்தி, நீ சொன்னா நம்ம குடும்பத்துக்கு போலீஸ் பாதுகாப்பா வந்து நிப்பாங்கல்ல? இல்ல அண்ணி, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நம்மள நாம தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்ல, என்னோட தனிப்பட்ட விஷயத்துக்கு என் பதவியை நான் யூஸ் பண்ண விரும்பல. அண்ணி, அப்படி ஏதாவது நீங்க தனியா போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்க போன்லயும் இலக்கியாவோட போன்லயும் காவலன் ஆப்பை டவுன்லோட் பண்ணா போதும். என்ன சொல்ற நீ? ஒன்னும் புரியல. அண்ணி, தமிழ்நாடோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் தனியா போற பொண்ணுங்களோட பாதுகாப்புக்காக காவலன்னு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிருக்காங்க. அத நீங்க உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணிட்டா அதுல உள்ள ஜிபிஆர்எஸ் மூலமா நீங்க எங்க போறீங்க, எங்க இருக்கீங்கன்னு காவல்துறைக்கு காட்டி கொடுத்துரும். அப்படி போற இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அந்த ஏரியால இருக்கிற காவல்துறைக்கு அலர்ட் போயிடும். நம்ம ஜிபிஆர்எஸ் மூலமா 5 நிமிஷத்துல நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து உங்களை காப்பாத்திருவாங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. அப்போ தனியா போற பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும்ல? ஆமா அண்ணே. சரி அண்ணே, நீங்களும் சரி மாமாவும் சரி தனியா போகும்போது சுத்தி யாரு வராங்கன்னு பார்த்துட்டு ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். நானும் மாமா இல்லாம எங்கேயும் வெளியில போக மாட்டேன். மாமா, நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க மாமா. கவனமா இருக்க வேண்டியது நான் இல்ல, அந்த கணேசன் தான் இனிமே கவனமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க என்ன தடுத்துட்டீங்க, அந்த கணேசனை ஒண்ணும் பண்ண விடாம. ஆனா அவன் என்னைக்கு என் கையில மாற்றான்னு தெரியல. அன்னைக்கு இருக்கு அவனுக்கு.
வீடியோ மட்டும் கண்மணி கையில கிடைச்சிருந்துச்சு, நடந்திருக்கிறதே வேற. நல்ல வேளை அவங்க கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் டெலீட் பண்ணிட்டேன். டாக்டர் எதுக்கு இப்படி ஒரு வீடியோ எடுக்கணும்? டாக்டர் அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. நான் வீட்டுல அம்மான் வஸ்திரத்தை தாண்டி பேசினது அம்மா மூலமா தெரிய வந்திருக்கும். அம்மா கிட்ட ஆதாரத்தோட நம்மளை மாட்டி விடுறதுக்கு தான் ஒரு ஆளை வச்சு நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த வீடியோ எடுத்திருப்பாங்க. எது எப்படியோ இந்த வீடியோ அம்மா கையில போகாம இருந்துச்சு. அந்த வகையில சந்தோஷம் தான். அத்தை, நீங்க சொன்ன மாதிரி அந்த டாக்டரோட போனை வாங்கி பார்த்துட்டோம். அப்படி எந்த வீடியோ ஆதாரமும் அதுல இல்ல. எப்படி இல்லாம போகும்? ஷீலா என்கிட்ட தெளிவா வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னாலே. நல்லா பாத்தீங்களா? பார்த்தாச்சு அத்தை, அப்படி எந்த வீடியோவும் இல்ல. ஒருவேளை இருந்து அதை யாராவது அழிச்சிருந்தா? யாரு அத போய் அழிக்க போறாங்க? யாரா வேணா இருக்கலாம். இல்லனா அந்த டாக்டரோட புருஷனே நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி அதை அழிச்சிருக்கலாம்ல. ஆமா கண்மணி, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அந்த வீடியோவை திரும்ப எடுக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கண்டிப்பா டாக்டர் பின்னாடியே போய் அந்த வீடியோவை தனியா எடுக்க வாய்ப்பில்ல. யாராவது அவங்களுக்காக வீடியோவை எடுத்து கொடுத்திருக்கணும். அதை எடுத்து கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சாலே போதும், வீடியோ கண்டிப்பா கிடைச்சிரும். இப்படி பயந்து பயந்து எத்தனை நாள் வாழ முடியும்? பேசாம என்ன விட்டுருங்க. நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க விரும்பல. மோனியை நீங்க பாத்துக்கோங்க. நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு உங்களெல்லாம் விட்டுட்டு போறேன். ஒருவேளை என் நோயெல்லாம் குணமாகி நான் பொழைச்சா திரும்பி வரேன். இல்லைன்னா அப்படியே போய் சேர்ந்துடுறேன். நீங்களாவது நிம்மதியா இருங்க. என்ன ஸ்னேகா இப்படி பேசுற? அன்னைக்கு ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசினா என்ன அர்த்தம்? உன்னை அப்படி போக விட்டுட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? என்ன விடு, மோனி உன்னை தேட மாட்டா. அப்போ என்ன என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இப்படி கால ஃபுல்லா உங்க வீட்டுக்கு பயந்து ஓடி ஓடி ஒளிஞ்சு வாழ சொல்றீங்களா? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. எனக்கு மட்டும் ஆசையா என்ன, ஆனா வேற வழி இல்ல. அம்மா கிட்டயும் பட்டுன்னு இந்த விஷயத்த சொல்ல முடியாது. சொன்னா அம்மா உணர்ச்சி வசப்பட்டு அப்புறம் பெரிய சிக்கலாக்கிடுவாங்க. அதனால நேரம் காலம் பார்த்து பக்குவமா தான் எடுத்து சொல்லணும். கொஞ்சம் பொறுமையா இரு ஸ்னேகா. ஸ்னேகா, எனக்கு நீயும் முக்கியம், அம்மாவும் முக்கியம். என்னால யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு, ஷீலா கண்ணு முழிக்கணும். அவ கண்ணு முழிச்சா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். பார்க்கலாம். என்ன கண்மணி, உன் மாமியாக்காரி இப்படி சொல்லிட்டு போறா? அவ கண்ணு முழிச்சா வீடியோ மேட்டர் மட்டும் இல்ல, நீ கர்ப்பம்னு நாடகம் போட்டுட்டு இருக்கிறது வெளியில வந்துரும். அது மட்டுமா, ஷீலாக்கு இப்படி நினைவில்லாம இருக்கிறதுக்கு காரணம் நாம தாங்கிற உண்மையும் வெளில வந்துரும். கண்மணி, நாம மாட்டிக்க போறோம்டி. பிறக்காத புள்ளைக்கு பேர் வைக்கிறத பத்தி பேசாத. முதல்ல அந்த டாக்டர் கண் முழிக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு முக்கியம் என் புருஷனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைதான். அதை எப்படி யார வச்சு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியம். புரியுதா? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அந்த ராமலிங்க பையன் எதுக்கு இருக்கான்? அவன் எப்படியாவது நோண்டி அதை கண்டுபிடிச்சிருவான். நீ கவலைப்படாம இரு. மேடம், வாங்க உட்காருங்க. சொல்லுங்க மேடம், நான் என்ன மேடம் பண்ணணும்? இந்த எக்ஸ் சேர்மன் கான்ட்ராக்டர் கணேசனோட அட்ராசிட்டி எல்லாம் தட்டி கேட்டதுனால அவங்க என் மேல வெஞ்சன்ஸோட இருக்காங்க. அவங்க எங்கிட்டயே வந்து உன் குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கொண்டு மிரட்டிட்டு போயிருக்காங்க. மேடம், லீகலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்களே ஒரு ஆக்ஷன் எடுக்கலாமே மேடம்? எடுக்கலாம். எடுத்து உள்ள வச்சாலும் காசு சிபாரிசுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி வெளியில வந்து இதே தான் பண்ணுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க மேடம்? அவங்க சொன்ன மாதிரியே ஏதாவது இடைஞ்சல் எங்க குடும்பத்துக்கு பண்ணுவாங்க. ஆனா
அவங்க பண்ண போற காரியம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா போதும், அதை ஈஸியா தடுத்துடலாம். ம். அதுக்கு நீங்க அவனுங்களையும் அவனை சேர்ந்த ஆட்களையும் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அவங்க என்ன பிளான் பண்றாங்க, அவங்களோட அடுத்த மூவ் என்ன, அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு சொன்னா போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி மேடம், நான் இப்போவே அவரை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அப்டேட் தரேன் மேடம். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நான் உடனே என் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் மேடம். சரி சரி மேடம், நான் வரேன். நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் கணேசா. ஆமாண்ணா, சரியா சொன்னீங்க. வராங்க. வா கண்மணி. வாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல கண்மணி, இப்பதான் வந்தோம். ஆமா, வழக்கமா சந்திக்கிற தோப்புல சந்திக்காம இது என்ன புதுசா ரெஸ்டாரண்ட்ல எல்லாம்? எல்லாம் ஒரு காரணமா தான். நீங்க சும்மா இல்லாம ராசாத்தி கிட்ட போய் நேரடியா மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் குடும்பத்தை பாத்துக்கோ ஜாக்கிரதைன்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு வந்திருக்கீங்க. சும்மாவே அவ ரொம்ப உஷாராதான் இருப்பா. இப்போ நேரடியாவே மிரட்டிட்டு வந்தா அவ சும்மாவா இருப்பா? எப்படியோ நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு வேவு பார்க்க ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிருப்பா. அதான் எதுக்கு ரிஸ்க்னு இங்க வர சொன்னேன். அதுவும் சரிதான். நேர்ல போய் மிரட்டணும்னு எங்களுக்கு குத்த சொன்னீங்களே, அப்படி அவ ஏதாவது மசிஞ்சாலா? எங்களை எப்படி அவமானப்படுத்தினான்னு தெரியுமா? அந்த ராசாத்திய ஏதாவது பண்ணணும். அவ அழுது துடிச்சு கதறத நாங்க கண்ணால பார்க்கணும். டேய் கணேசா, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லண்ணே, உடனே நாம ஏதாவது செய்யணும். அவங்க அண்ணனை நீங்க மிரட்டின மாதிரி நம்ம டிப்பர் லாரியை வச்சு அவ அண்ணன் பொண்ணை அடிச்சு தூக்கிடலாமா? நீங்க அவ குடும்பத்து மேல கைய வச்சா அவ சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? சட்டப்படி உங்க 2 பேரையும் என்ன செய்யணுமோ செஞ்சு உள்ள தூக்கி வச்சிருவா. அவளாவது போலீஸ் கோர்ட்டுன்னு போவா. ஆனா அந்த இனிய அதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் அடிச்சே கொன்னுடுவான். எப்படி வசதி? அவ செஞ்சாலும் செய்வான், தெரியுதுல்ல. அதுக்காக ராசாத்திய சும்மா விட்டுறவா? இருக்கிற எல்லா பொழப்புலையும் மண்ணள்ளி போட்டுட்டா. யார் உங்களை சும்மா விட சொன்னா? அவகிட்ட இருக்கிற அந்த பவர் தான் நமக்கு பிரச்சனை. அவகிட்ட இருக்கிற அந்த பவரை நம்ம புடுங்கிட்டா அந்த சேர்மன் பதவியில இருந்து இறக்கிட்டா எப்படி? நான் அதுக்கான பிளானோட தான் வந்திருக்கேன். என்ன என் ஐடியா எப்படி இருக்கு? சூப்பர் கண்மணி.